அன்பு தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக பொதுமக்கள் இந்தியாவில் நடக்க செய்திகளையோ இல்லை உலகம் முழுக்க நடக்கக்கூடிய செய்திகளையோ தொலைக்காட்சிகள் மூலியமாகவோ இல்லை சமூக வலைதளங்கள் மூலியமாகவோ தெரிஞ்சிருப்பீங்க. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து நாடான இலங்கையில் செம்மணி மனித புதைக்குழி அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. செய்திகள் மூலயமா இல்லைன்னா கூட சமூக வலைதளங்கள் மூலமாக கூட நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட 412 எலும்புக்கூடுகள் கிடைக்கப்பட்டிருக்கு. 412 தான் அப்படின்னு சொல்லி இல்லை, இதுவரை. ஏன்னா அதை அந்த முழு பகுதியும் ஆராய்க்கான போதிய நிதி ஒதுக்கப்படாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன எவ்வளோ நிதி கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு பண்ணுறாங்க. அதில் இதுவரை கிடைக்கப்பட்டது 412 எலும்புக்கூடு. அதில் பார்த்திங்கன்னா 10 மாத குழந்தையோட எலும்புக்கூடுகள், 4 வயதோட கீழே உள்ள குழந்தைகளோட சிறுமிகளோட எலும்புக்கூடுகள். இந்த எல்லா எலும்புக்கூடுகளையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90% எலும்புக்கூடுகளில் துணிகளே இல்லை, மேலே உடை எதுவுமே இல்லை. கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கெலாம் நீதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. அதான் நீதி. பொதுவாகவே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வலியவன் ஜெயிப்பான். ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் சட்டம், ஜெயிக்கிறவன் சொல்கிறது தான் நீதி. அதான் தர்மம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. நீங்கள் ஆப்கானிஸ்தானில் பார்த்துருக்கலாம், தாலிபானுங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு. அதை உலக நாடுகள் மூலம் எல்லாருமே தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி அதை வரையறுத்து வச்சுருந்தாங்க. இந்தியா தடை பண்ணிருந்து, அமெரிக்கா எல்லாம் இதுவுமே. நீங்கள் பாருங்கள், அமெரிக்கா அங்கே போய் அதிகாரத்தை செலுத்திச்சு. அதுக்கு ஒரு அமெரிக்கா போரிட்டு முடியாமல் அது வெளியேறினோன்னே இன்றைக்கி அதே தாலிபான் அரசாங்கம் ஆப்கானிஸ்தான் ஆளுது. அவன் ஜெயிச்சா இன்றைக்கி அவன் சொல்கிறதான் சட்டம். இன்றைக்கி இந்தியா அந்த நாட்டோட தான் தொடர்பு இருக்குது. எந்த நாடு தாலிபானை தீவிரவாதம்னு சொல்லிச்சோ, எந்த நாடு அமெரிக்கா தீவிரவாதம்னு சொல்லிச்சோ, அவங்களோட தான் தொடர்பு. பொதுவாக தான் இன்றைக்கி இலங்கையில் தமிழீழ பகுதியை இலங்கை வென்றிருக்கு. இன்றைக்கி அவன் சொல்கிறதான் சட்டம், அவன் சொல்கிறதான் நீதி. அதனால் செத்த மக்களுக்கு என்ன நீதின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதான் நீதி. இதை எப்படி கடந்து போகிறதுன்னு சொல்லி தரல. நன்றி.